ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே பகுதியை நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்த பொது அறிவு கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 கேள்வி இருக்குங்க. ஆனால் இதில் 25 கேள்வி கணக்கு கேள்வி. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு நிறைய விளக்கம் தேவைப்படும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற 75 கேள்வியை நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் முழுமையாக டெஸ்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கூட மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, நம்ம இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அறிவியல் கேள்விங்க. எடுத்த உடனே அறிவியல்னு கேட்டிருக்காங்க. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் ஆகும். திராட்சையில் என்ன அமிலம் இருக்குது, தக்காளியில் என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை: திராட்சையில் இருக்கிற அமிலம் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் இருக்கிற அமிலம் ஆக்சாலிக் அமிலம். திராட்சைனா டார்டாரிக் அமிலம், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியும் அறிவியல் கேள்வி தான். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. அதாவது மூளையுடைய பாகங்களையும் அதனுடைய பணிகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமூளை புரணி என்பது உணர்வுகளை பெறுதல், நம்ம உடலிலிருந்து உணர்வுகளை பெறும். ஹைப்போதலாமஸ் என்பது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். சிறுமூளை என்பது உடலை சமநிலையாக வச்சுக்கும். மது அருந்துனாங்கன்னா அவங்க தள்ளாடி நடப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சிறுமூளை பாதிக்கப்படுவது தான். பான்ஸ் அப்படிங்கிறது உறக்க விழிப்பு சுழற்சி, இதை கட்டுப்படுத்துவது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருமூளை புரணி என்பது உணர்வுகளை பெறுதல், ஹைப்போதலாமஸ் என்பது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது, சிறுமூளை என்பது உடலுடைய சமநிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, பான்ஸ் என்பது உறக்க விழிப்பு சுழற்சியை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி இது அறிவியல் கேள்வி அப்படின்னும் சொல்லலாம், புவியியல் கேள்வி அப்படின்னும் சொல்லலாம். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. அதாவது கோள் மற்றும் துணைக்கோள் அதை கொடுத்துட்டு கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிமீடு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. கேனிமீடு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு. மேகத்தை வச்சிருக்கிற ஒரே நிலவு டைட்டன் தான். நெப்டியூன் என்பது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் கொண்டது. அதாவது பச்சை நிறத்தில் விண்மீன் மாதிரி இருக்கும். ட்ரைட்டான் அப்படிங்கிறது கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கேனிமீடு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் என்பது பச்சை நிறத்தில் விண்மீன் போன்று தோற்றமளிக்கக்கூடியது. ட்ரைட்டான் என்பது கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். இது பாலிட்டி கொஷின். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? இது 6ஆம் வகுப்புலேயே இருக்குங்க. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? விடை: நகராட்சி ஆணையர். நகராட்சி நிர்வாகத்துடைய முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். அடுத்த கேள்வி பாருங்கள். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர். இது எங்கே இருக்கும்னா எத்திக்ஸில் இருக்குங்க. 11th நினைக்கிறேன், எத்திக்ஸில் தான் இருக்குது. விடை: மார்ட்டின் லூதர் கிங். இவர் தான் சொல்லியிருப்பார், மார்ட்டின் லூதர் கிங். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது பாலிட்டி கொஷின்ங்க. சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? சமக்கரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பொது கல்வியுடன் தொழில் கல்வியை இணைப்பது. பொதுவாக கொடுக்குற கல்வி அது கூட தொழில் கல்வி அதையும் சேர்த்து கொடுப்பது தான் சமக்கரா சிக்ஷா அபியான். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு புத்தகம் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கர்
ஒரு வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் எ லைஃப். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சசி தரூர். அவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி இது பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி மாதிரி வருங்க. மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. மதங்களையும் அதுக்குண்டான வழிபாட்டு தலங்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்துடைய வழிபாட்டு தலம் பசாதி, ஜூடாயிசம் இவங்களுடைய வழிபாட்டு தலம் சினகாக், புத்த மதம் இவங்களுடைய வழிபாட்டு தலம் விகாரா, ஜொராஸ்ட்ரியம் இவங்களுடைய வழிபாட்டு தலம் அகியாரி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரஃபி கொஷினுங்க. ஜாகிரஃபின்னு சொல்லலாம், எக்கனாமிக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்ட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம்: இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். அதாவது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தல், நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரித்தல். இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம். இது 2014 தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? இமயமலையை பற்றி கேட்டிருக்காங்க. இது புவியியல் கேள்வி. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சலாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளன. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. எந்த பகுதி? டிரான்ஸ் இமயமலை பகுதி குறைவான மழையை பெறுகிறது. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இந்த 3 பாயிண்டில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் சரி, 3 தவறு. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியால் அமையல, இடைவெளி விட்டு தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? விடை: ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. அதே மாதிரி உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பை பற்றியும் தெரியாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பின் வருபனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். அதாவது இங்கே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மராத்தியர்களை வச்சு கேட்டிருக்காங்க. மராத்தியர்களுடைய முக்கியமான அதாவது அரசவை தலைவர்கள் அவங்களையும் அவங்களுக்கான பெயரையும் பொருத்த சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்வா அப்படிங்கிற ஒரு பிரதம அமைச்சர். இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். இங்கே பாருங்களேன். ஏவுக்கு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4 இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ஆன்சர் இதுதான் சொல்லியிருக்கலாம். சுர்னாவிஸ் அப்படின்னா செயலர், நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்வானா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் அப்படின்னா செயலர், நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாலிட்டி கொஷினுங்க. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? எந்த 2 மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. விடை: பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் அதுவும் ஒரு மாநிலம், ஹரியானா அதுவும் ஒரு மாநிலம். இந்த 2 மாநிலத்துக்கான நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னா சண்டிகர் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசத்தில் தான் இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் மட்டும் தான் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? எந்த வருஷம் தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 2004ங்க. 2004 தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். அதாவது எந்த நாளில் மனித உரிமை தினம் கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை டிசம்பர் 10ங்க. டிசம்பர் 10 மனித உரிமை தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக. அதாவது இங்கே என்ன குழுக்களை கொடுத்துருக்காங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது பஞ்சாயத்து ராஜ்,
நகரபாலிகா இதை கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்காக அமைக்கப்பட்ட குழுக்களை கால வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும், அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது பல்வந்த்ராய் மேத்தா குழு, இரண்டாவதாக உருவாக்கப்பட்டது அசோக் மேத்தா குழு, மூன்றாவதாக உருவாக்கப்பட்டது ஜிபிகே ராவ் குழு, நான்காவதாக உருவாக்கப்பட்டது எல்எம் சிங்வி குழு. ஸோ இங்கே ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது பல்வந்த்ராய் மேத்தா குழு, ரெண்டாவது வந்தது அசோக் மேத்தா குழு, மூன்றாவது ஜிபிகே ராவ் குழு, நான்காவது எல்எம் சிங்வி குழு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 117வது கேள்வி. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது? அதாவது எது சரியோ அதை தான் கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 படி கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இந்த 3ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3ம் சரி, 2 தவறு. அதாவது 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 படி தான் கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் பண்ணாங்க. கரெக்டு தான். ஆனால் இது 9வது அட்டவணையில் இல்லை. அப்போ இது எந்த அட்டவணையில் இருக்குது? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் இதை தொடர்ந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். எந்த அட்டவணையில் இருக்குது? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். அடுத்து 118வது கேள்வியை பாருங்கள். எந்த கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 அப்படிங்கிற சட்டத்தை ஒழித்தது? எந்த தொழில் கொள்கை எம்ஆர்டிபி 1969 என்ற சட்டத்தை ஒழித்தது? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1991 கொண்டு வரப்பட்ட தொழில் கொள்கை. இதன் மூலமாக எம்ஆர்டிபி 1969 சட்டம் ஒழிக்கப்பட்டது. அடுத்து 119வது கேள்வியை பாருங்கள். உழவர் கடன் அட்டை திட்டம், அதாவது கிசான் கிரெடிட் கார்டுங்க. இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், கிசான் கிரெடிட் கார்டு. இதை சுருக்கமாக கேசிசின்னு சொல்லுவாங்க. 1998 கொண்டு வரப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. மைய வங்கின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்க. இதைத்தான் மைய வங்கின்னு சொல்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியை தான் மைய வங்கின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி 2 பேரும் சேர்ந்து தான் உழவர் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1998 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து 120வது கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று மத்திய கல்வி அமைச்சகம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு அழைக்கப்பட்டதுங்க. இப்போ மத்திய கல்வி அமைச்சகமாக இருக்குது. இந்த மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது கூற்று. காரணம், மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம்தான். அதாவது திட்டம் போடுறதும் மத்திய கல்வி அமைச்சகம்தான், அதே மாதிரி கொள்கைகளை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறதும் மத்திய கல்வி அமைச்சகம்தான். அப்போ 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வரலாற்று கேள்விங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சுதேசி நீராவி கப்பல் இதை பார்த்தீங்கன்னா இந்த சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சுருக்கமாக SSNC இப்படி கூட கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதனுடைய மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். விடை 10 லட்சம் ரூபாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி. எந்த புரட்சிகர நடவடிக்கைக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாக்குல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? எந்த புரட்சிகர நடவடிக்கைக்காக ராம் பிரசாத் பிஸ்மில்லையும் அஸ்பாக்குல்லா கானையும் கைது செய்து சிறை தண்டனை விதிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ககோரி சதித்திட்ட வழக்கு. இது 12லையும் இருக்கும், 10லையும் இருக்கும். ககோரி சதித்திட்ட வழக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சித்தரஞ்சன் தாஸ். இவரை CR தாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சித்தரஞ்சன் தாஸ்.
அடுத்த கேள்வியை பாருங்கள், வரலாற்று கேள்வி தான். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் 1926 வழங்கப்பட்டது. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1930 வழங்கப்பட்டது. திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1936 வழங்கப்பட்டது. ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த பட்டங்களை வாங்கினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனுக்கு தான் இந்த பட்டம் வழங்கப்பட்டது. சரிங்களா? 3 பட்டம் கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராவ் சாஹிப்புங்கிற பட்டம் 1926, ராவ் பகதூர் என்பது 1930, திவான் பகதூர் என்பது 1936. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு. அதாவது பொய் சொல்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொய்யா விளக்கு. இதுதான் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்து 127வது கேள்வி. இதுவும் வந்து வரலாற்று கேள்வி தாங்க. ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதனை குறிப்பிட்டுள்ளார்? மூத்த பிளினி அப்படிங்கிறவர் ரோம் நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு ஒரு ஊரை குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா முசிறி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து வரலாற்று கேள்வி தான். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். 1891 அயோத்திதாசர் அப்படிங்கிற ஒரு திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற சபையை உருவாக்கினார். அதனுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை நீலகிரியில் நடந்ததுங்க, நீலகிரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருக்குறள் அதிலிருந்து கேட்டிருக்காங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்து உரைத்தவர் யார்? திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை, இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து திருக்குறள் தான். ஞாலம் கருதினும் கைகூடும். இது வந்து திருக்குறள் வரிங்க. மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஒருத்தர் உலகத்தையே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எந்த இரண்டை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை காலமும் இடமும். காலமும் இடமும். ஒருவர் காலத்தையும் இடத்தையும் கரெக்டாக கணிச்சு அதன்படி செயல்பட்டார்னா இந்த உலகத்தையே அவர் பிடிக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இரத்தச்சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் இரத்தச்சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான விடை 2018 தொடங்கப்பட்டதுங்க. தமிழ்நாட்டில் இரத்தச்சோகை முக்து பாரத் திட்டம் 2018 தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இதனுடைய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் என்ன? தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. ஜப்பானுடைய கூட்டுறவோடு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனுடைய செயலாக்க காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 7 ஆண்டுகள். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து புவியியல் கேள்விங்க. புவியியல் அப்படின்னு சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா திணை வகைகள். 2018 என்பது திணை ஆண்டு. அதுவே வந்து ஐநா சபையும் திணை ஆண்டை கொண்டாடியிருப்பாங்க. அது இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது. எந்த ஆண்டு என்பது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். ஐநா சபை எந்த ஆண்டை திணை ஆண்டாக அறிவித்தது? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இதுவும் வந்து நடப்பு நிகழ்வு தான். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா?
எதுவும் கொடுக்கல. இங்கேயும் திறனறி தேர்வு திட்டம் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். அதாவது அரசு பள்ளி மாணவங்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 2023 திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சயின்ஸ் கொஸ்டின். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது. பால் பற்கள் அந்த அமைவில் எது காணப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குழந்தையாக இருக்கும்போது நமக்கு என்ன பல் இருக்காது, அது தெரிஞ்சால் கூட நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். குழந்தையாக இருக்கும்போது நமக்கு பின் கடவாய் பல்லெல்லாம் இருக்காது, சரிங்களா? அதாவது மோஸ்ட்லி வந்து கடவாய் பல்லே இருக்காது. இங்கே வந்து இதில் 2ல் ஒரு ஆப்ஷன் எடுக்கும்போது பின் கடவாய் பல்லு தான் இருக்காது. அப்போ பாலூட்டிகளுடைய பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின் கடவாய் பற்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது அறிவியல் கேள்வி தான். கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? தாவரத்தில் பார்த்தீங்கன்னா சைலம், ஃப்ளோயம் அப்படிங்கிற 2 டைப்பான கடத்தல் உறுப்பு இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ளோயம் அதன் மூலமாக என்ன கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் தான் ஃப்ளோயம் உணவேற்றம் மூலமாக கடத்தப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியும் அறிவியல் கேள்வி தான். எக்கூற்று தவறானது, அதாவது எந்த கூற்று தவறானதுன்னு சொல்லிட்டு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கீழே வந்து 4 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். டாப்ளர் விளைவு எப்போ நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் தவறு. கேக்குணர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேக்குணரை நோக்கி நகர்கிறது. இப்படி நடந்தால் டாப்ளர் விளைவு நடக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. அதாவது டாப்ளர் விளைவுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒளியுடைய சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஃபீல் வரும்னா, அந்த சவுண்டு அதிகமாகி பிறகு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நடந்தால் அதை தான் டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்முடைய மெயின் சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் 10th புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் அங்கே படிச்சிங்கன்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான். சரியாக பொருந்திய தொல்லுயிரியை தேர்ந்தெடுக்க. அதாவது எந்த தொல்லுயிரி சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11th 12th நினைக்கிறேங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பிரையோபைட் அப்படிங்கிறது நைடைட்டா, இதுதான் சரி. பிரையோபைட் அப்படிங்கிறது நயடைட்டா, இதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 152வது கேள்வி. சரியான இணைகளை தேர்ந்தெடு. அதாவது அமிலத்தில் வந்து அமிலத்திலையும் காரத்திலையும் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த மாதிரி நிறத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. ஃபினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறம் காட்டாது, நிறமற்றது, நிறமே இருக்காது. காரத்தில் கலக்கும்போது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும், இது கரெக்டு. அதே மாதிரி லிட்மஸ் தாள் சிகப்பு லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். ஸோ இது வந்து கரெக்டு, சரிங்களா? அதாவது சிவப்பு கலராக இருக்கிறத காரத்தில் கொண்டு போய் போட்டோம்னா அது நீல கலராக மாறும். நீல கலராக இருக்கிறத அமில ஊடகத்தில் போட்டோம்னா அது சிகப்பு கலராக மாறும். ஸோ இது தப்பு. மெத்தில் ஆரஞ்சு இதுவும் தப்பு, சரிங்களா? அப்போ 1, 3 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், அமிலம் காரம் பற்றி நம்முடைய மெயின் சேனல், அதாவது குமார் டிஎன்பிஎஸ் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அங்கே போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி தொற்று நோய் ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? அதாவது அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவரங்களை தான் தாக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கு, மனிதர்களையும் தாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த பூஞ்சைன்னு கேட்டிருக்காங்க. விடை பி தான் ஆன்சர். கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம் இதுதான் தாவரங்களை தாக்கிட்டு இருந்தது. இப்போ மனிதர்கள் மேலேயும் தாக்க திரும்பி இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்க. பின் வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? சதுப்பு நில மான்
சதுப்பு நிலமானுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஸ்வாம்ப் டீர். இதை எந்த மாநிலம் மாநில விலங்காக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. மகாராஷ்டிராவுடைய மாநில விலங்கு தான் சதுப்பு நில மான். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த நாட்டில் 2023 ஆண்டை வச்சு சொல்கிறாங்க? எந்த ஆண்டில் 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? G7 இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்திருக்கு. 2023 49வது G7 உச்சி மாநாடு ஜப்பானில் நடந்திருக்கு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்க, அப்பப்போ மாறும். அடுத்தது பாருங்கள், இது வந்து புவியியல் கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியுள்ளது. இதுதான் சரி. மற்றது எல்லாமே தப்பு தான். புலி பாதுகாப்பு திட்டம் 1974 கிடையாது, 1972 73 வரும். 73 நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, 16 கிடையாது, 18ன்னு நினைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கான விடையை கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. எந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. யானை விபத்தை தடுக்க. விடை கஜ்ராஜ் சுரக்ஷா. கஜ்ராஜ் சுரக்ஷா. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து வரலாற்று கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? எது குப்தர் காலத்துடைய குடைவரை கோவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக படிச்சிருக்கணும். விடை எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா கிடையாது. சரிங்களா? அதாவது குப்தர் காலத்தில் எது வரும்னா ஒடிசாவில் இருக்கிற உதயகிரி குகை வரும், மகாராஷ்டிராவில் இருக்கிற அஜந்தா எல்லோரா குகை வரும், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பாக் குகை வரும். எலிபண்டா குகை மகாராஷ்டிரா, இது வராது, இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து வரலாற்று கேள்வி தான். வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர். அதாவது ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற விழாவை பெருமளவுக்கு நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினையின் போது. வங்க பிரிவினை 1905 நடந்திருக்கும். இதுக்கான விடை ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் தான் ரக்ஷா பந்தன் அந்த விழாவை பெருமளவுக்கு நடத்தியவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி தான். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர். 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் அடிச்சு விட்ட காசில் அவரே 2ஆம் அலெக்சாண்டர்னு போட்டுட்டாராமா. விடை பாமன் சா. பாமன் சா இவர் தான் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து வரலாற்று கேள்வி தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே இருக்கிற வணிக தொடர்பை எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை கியூனிஃபார்ம். கியூனிஃபார்ம் கல்வெட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஷினுங்க. கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. எது சரியோ அதை நாம் கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 36 ஆரம்பித்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. டாக்டர் PR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். 3வது பாயிண்ட், இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இதில் எது தப்புன்னா 1, 2 மற்றும் சரி, 3 தப்பு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் செயல்படுத்த வைக்க முடியாது. ஸோ இது தப்பு. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். PR அம்பேத்கர் அவர்கள் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வந்து பாலிட்டி கொஷின் தான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து 1, இடைநிலை பஞ்சாயத்து 1,
மாவட்ட பஞ்சாயத்து 1 இந்த 3 தான் வருங்க. அதாவது 20 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை இருந்தால் மட்டும்தான் இடைநிலை பஞ்சாயத்து வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? அப்போ இதுதான் சரியானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். தேசிய நலன் கருதி ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்றலாம். அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 249. அப்போ இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க, 8ஆம் வகுப்பில் இருக்குது. விடை ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு பாலிட்டி கேள்வி. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுபவர்? யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை டாக்டர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இப்படி கூட சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1855 மேற்கு வங்காளத்தில் உள்ள எந்த ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா புவியியல் கேள்விங்க. 1855 மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை ரிஸ்ரா. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல தான் நவீன சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது எக்கனாமிக் கொஷினுங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின்படி 2016 படி நம்ம மனித மேம்பாட்டு குறியீட்டின்படி வரிசைப்படுத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வரக்கூடியது நார்வே தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 2ஆவதாக வர்றது ஆஸ்திரேலியா, 3ஆவதாக வர்றது சுவிட்சர்லாந்து, கடைசியாக தான் இந்தியா வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர். 2016 டேட்டா அப்படி கேட்டிருக்காங்க. எங்கேயாவது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். இது பாலிட்டி கொஷின். தவறான இணையை கண்டுபிடிக்கவும். கீழே இருக்கிற ஆப்ஷன்களில் இது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வருமான வரி, இது மாநில கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, இது கரெக்டு. நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம் கட்டுப்பாட்டில் இருக்குது, இதுவும் கரெக்டு. மின் நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு கிடையாது, இது மாநில கவர்மெண்ட்டு தான் இருக்குது. நில வருவாய் இதுவும் பார்த்தீங்கன்னா மாநில கவர்மெண்ட்டு தான் இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 இது 2 தான் தவறு. சரிங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேளாண் வருமான வரி மாநில கட்டுப்பாட்டில் இருக்குது. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரியும் மாநில கட்டுப்பாட்டில் இருக்குது. மின்சார நுகர்வு விற்பனைக்கான வரி இதுவும் மாநில பட்டியல் தான். நில வருவாய் இதுவும் மாநில பட்டியல் தான். அடுத்தது பாருங்கள். அடுத்தது எக்கனாமிக் கொஷின் தாங்க. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவரை கேட்கல, நிர்வாகத்தின் தலைவரை கேட்குறாங்க. நிர்வாக தலைவர் என்பவர் துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் துணைத் தலைவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வரலாற்று கேள்வி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி, ஆணிவேராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி தான். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். பகத்சிங் எழுதினதாங்க இந்த புத்தகம். இது 12th இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வரலாற்று கேள்வி தான். தீரன் சின்னமலை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர், இது கரெக்டு. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும்
திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இது கரெக்டு. 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இது தப்பு. அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியிருப்பார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியான கூற்று அப்படின்னா 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி வரலாற்று கேள்வி தான். தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? தொழிலாளன் அதாவது ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மே தினம் கண்டவர்னு சொல்லுவோம். மா சிங்காரவேலர். இவர் தான் தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி. விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயம் பக்கோடா எனப்பட்டது? விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயத்தை பக்கோடா அப்படின்னு அழைச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. விடை தங்க நாணயம். விஜயநகர அரசுடைய தங்க நாணயத்துக்கு தான் பக்கோடா அப்படின்னு பேருங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வரலாற்று கேள்வி தான். கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். இது தப்பு. இவர் பாலகங்காதர திலகருடைய சீடர். இவர் செக்கிழுத்த செம்மல் என அழைக்கப்பட்டார். இது கரெக்டு. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். இது தவறு. இவர் வழக்கறிஞர் ஆவார். இது சரி. அப்போ பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 சரி. அப்போ சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது வரலாற்று கேள்வி தான். அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார்? அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார்? இதற்கான விடை அதியமான். சத்திய புத்திரர் யார்னா அதியமான்ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. நெய்யால் ஏரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். இந்த குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? நுதுப்பேம் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அவித்தல். அவித்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? பிறப்பால் எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் அவங்கள எதன் வழி வேறுபடுத்துகிறாருன்னா தொழில் வழியாகத்தான் வேறுபடுத்துகிறாரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது ஜாகிரபி கொஷின். அக்சாய்சின் என்னும் பகுதி இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இதை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, 12th இருக்குது, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்ததுங்க. அதனால் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது பொருளாதாரத்தில் மந்தநிலை இருந்தாலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் வருது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர் ஒன்று தான், ஆனால் உலகத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸ் கிடையாது. ஸோ இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் ஐயாவுடைய பிறந்த தினம்ங்க. ஜூலை 15. ஜூலை 15. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24% எதிராக எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்போ கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கும், அதை கேட்டிருக்காங்க. ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா 8.19%. 8.19%. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று மங்கள மாலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். அதாவது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மங்கள மாலை திட்டம் 2012-2013 தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வரலாற்று கேள்வி தான். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர்.
இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அன்னிபேசன் தம்மையார், இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வியெல்லாம் வந்து கணக்கு கேள்வியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற 75 ஜிகே கொஷின்ஸை பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.